மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். வசனம் சொல்லுது பாருங்க, ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் என்ன அடைவானா? ஞானம் அடைவான். அடுத்த ரெண்டுமே போட்டிருக்கு. அடுத்த என்ன போட்டிருக்கு? மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். நாசம் அடைவான். இந்த ரெண்டுமே நம்ம கையில தான் இருக்குது. அப்படிதானே? ஞானமுள்ளவரோடு நீங்கள் சஞ்சரித்து கொண்டிருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஞானம் அடைவீர்கள். மூடனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தால் நாசம் அடைவோம் சொல்லப்பட்டிருக்குது. அதே அதுல 14வது வசனத்தை படிச்சு பாருங்க. அதே அதிகாரத்துல ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கனிகளுக்கு தப்பலாம். ஆமென். அவங்களுடைய ஞானவான்களுடைய அந்த வார்த்தைகள், அவங்களுடைய கொடுக்கிற ஆலோசனை, அவங்க கொடுக்கிற போதகம், அவங்க சொல்லுகிற எல்லாமே என்ன செய்யுமா? மரண கனியிலிருந்து உங்களை விடுவிக்கும். ஹல்லேலூயா. அப்போ நீங்க அதே மாதிரி வச்சுக்கோ. ஞானவான்கள் போதகம் மரண கனியிலிருந்து விடுவிக்கும்னா, துன்மார்க்கருடைய போதகம் என்ன செய்யும்? மரணத்துக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க எதிலே இணைத்துக் கொள்கிறீர்கள் என்பதை நீங்க கொஞ்சம் யோசித்துக் கொள்ளுங்க. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். நம்ம முற்பிதாக்கள்ல பாருங்க, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுது. இந்த மனுஷ சரித்திரத்திலே முதலாக உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டது யோனாக்கு. ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க. எந்த மனுஷன் முதல்ல மரணமே அவர் காணல, மரணத்தையே காணாமல் முதலாக எடுக்கப்பட்டது. பாருங்க அது எதனால வந்துச்சு? தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ தேவ சஞ்சரிப்பதுனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு பார்க்கணும். வேதத்துல கூட ஒரு வசனம் சொல்லுவோம், கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர் ஒரே ஆவியுடையவனாக இருக்கிறார். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர், இணைக்கப்பட்டவர்கள் ஒரே ஆவியுடையவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதும். இப்போ எப்பமோ அது சஞ்சரிப்பு அப்படின்னா, ஏதோ ஒரு காலையில ஒரு 2 மணி நேரம் ஜெபம், மத்தியானம் ஒரு 2 மணி நேரம் ஜெபம், நைட் 2 மணி நேரம் ஜெபம், இது சஞ்சரிப்பு இல்ல. ஹல்லேலூயா. எப்பொழுதும் உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். இந்த ஞானிகளோடு சஞ்சரிக்கிறது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆளு, குறிப்பா எனக்கு தெரிஞ்ச நடிகர்கள் இருக்காங்க பாருங்க. ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும் நடிகர்கள் அப்படின்னா எப்பவும் அவங்களுடைய சிந்தை அப்படியே இருக்கும். எனக்கெல்லாம் நான் அதை ரசிக்கப்படுறதுக்கு முன்பாக விஜய் அப்படின்னா அப்படியே இருக்கும், அப்படியே சிந்தையில ஓடிட்டே இருக்கும், சஞ்சரித்து கொண்டு இருக்கிறது. அவன் என்ன நடிப்பவன், ஆக்சுவலி எப்படி, அவன் பேச்சு எப்படி பண்றான், எல்லாத்தையும் பார்ப்பேன், அப்படியே சிந்திச்சுட்டே இருப்பேன். இதுதான் தேவன் சஞ்சரிக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா வசனம் நமக்கு சொல்லுது, ஞானிகளோடு நீங்கள் சஞ்சரிக்கும் பொழுது ஞானவான்களாய் மாறுகிறீர்கள். அப்ப நீங்க இயேசு கிறிஸ்து பிரதானமான ஞானத்திலே நிறைந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். நீங்க அவரோடு சஞ்சரிப்பீங்களே, நீங்கள் ஞானவான்களா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஞானவான்கள் வேற, நீதிமான் வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். ஞானவான்கள் வேற, நீதிமான்கள் வேற, பரிசுத்தவான்கள் வேற, புத்தி வேற, அறிவு வேற, குணஸ்தாலி வேற, எல்லாமே வேற இருக்கு. அப்போ நீதிக்குள்ள அது வேற ஆசீர்வாதம். ஞானவானோடு நமக்கு ஞானம் பெருகணும் என்றால் நம்மளோடு யாரோடு சஞ்சரிப்புல இருக்கணும்? ஞானவான்களோடு சஞ்சரிப்புல இருக்கணும். இந்த ஞானம் நமக்கு தெரிஞ்ச ஞானத்தில் நிறைந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தை நீதிமொழி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும், நீதிமானை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அப்ப அவங்களோடு நீங்க சஞ்சரிக்கணும். எப்படி சஞ்சரிக்கலாம் அப்படி என்றால், இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் எப்படி சஞ்சரிக்கலாம்னா, அவருடைய வார்த்தையை நீங்கள் இருதயத்திலே எப்பொழுது தியானிக்கீங்களே அவரோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கு. நீங்க இடைவிடாம சிலவங்க ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்குள்ள மறந்துடும். அதுக்கு பிறகு என்ன நைட்டு ஜெபம் பண்ணணும் அந்த நினைப்புல தான் இருக்கு. அதுக்குள்ள கனெக்ஷன் இருக்காது. ஆனா சிலவங்க இருக்காங்க எப்பொழுதும் தேவனோடு உறவாடி கொண்டிருப்பாங்க. அது ஜெப நேரம் மட்டும் இல்ல, அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாலும் தேவனோடு உறவாடி கொண்டிருப்பாங்க, அவங்க படுத்து கிடந்தாலும் தேவனோடு உறவாடி கொண்டிருப்பாங்க, யாரோடு பேசி கொண்டிருந்தாலும் தேவனோடு உறவுல இருப்பாங்க. அவங்க தான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறவங்க, அவங்களோட கூட சஞ்சரித்து கொண்டு
இருப்பீங்க, இல்லாட்டி அவர் செய்ததெல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க, இல்லாட்டி பாட்டியா பாடிட்டு இருப்பீங்க. அந்த பாட்டை ரசிப்பீங்க. சில நேரத்துல இந்த பாடல் வரிகளை நீங்க ரசிப்பீங்க. இதெல்லாம் வச்சிருக்காரா? இந்த சாஞ்ச படத்துல இந்த பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மை போல நல்ல தகப்பன் ஒருவருமே இல்ல. அந்த வார்த்தைலாம் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பார். அப்போ இதெல்லாம் நீங்க ஒவ்வொன்றையும் நினைச்சு நீங்க அதான் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கீங்க. அப்படி செய்யும் பொழுது வேதம் என்ன சொல்லலாம்? நீங்கள் அப்படி மாறுகிறீர்கள். அல்லேலூயா. நீங்க யாரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறீங்களோ நீங்கள் அப்படியே நீங்கள் என்ன செய்றீங்க? மாற ஆரம்பிக்கீங்க. நீங்க தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருப்பீங்கன்னா அவருடைய ஆவியின் தன்மை உங்களுக்குள்ள பூரணமாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். அவரை நீங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருப்பீங்க. இப்போ வேதம் சொல்லுகிறது பிதாவை ஒருவன் கண்டதில்லை என்று சொல்லுகிறது. ஆனால் பிதாவை இப்படித்தான் செயல்படுவாருங்கிறத வெளிப்படுத்தினது யாரு? இயேசு கிறிஸ்து தான் அவரை வெளிப்படுத்தினார். இப்போ பிலிப்பு சொல்றாரு, இயேசு கிறிஸ்து பேசுறாரு, பிதாவை எங்களுக்கு காண்பியும் அப்ப அது போதை எங்களுக்கு அப்படி சொல்லும் பொழுது இயேசு சொல்றார், இவ்வளவு நாள் நான் உங்களோட இருக்கிறேன், இருந்தும் நீங்க என்ன அறியலையா? என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். எதனால? நாங்க எப்பொழுதுமே ஒன்றாய் இருக்கிறோம் என்று இயேசு சொல்கிறார். நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். நீங்க எல்லாரும் போனாலும் நான் தனியா இருக்க மாட்டேன். ஏன்னா நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் இயேசு கிறிஸ்துவும் எப்படி இருக்கீங்க? ஒன்றா. சொல்ல முடியுதா உங்களால? ஒன்றா இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இதுல உரிமை கொண்டாடணும். ஒன்றா இருக்கோமா இல்லையானாலே அதாவது தேவனை விட்டு பிரிப்பது உங்களுக்கு பாவம் பிரிக்காது. எது பிரிக்கும்? அவிசுவாசம் பிரிக்கும். அவிசுவாசத்தினால என்னது வருது? பாவம் வருது. இப்போ தெய்வத்தை வழிபாடுல உருவாக்கி வழிபாடுறாங்களா? இது அடித்தளம் என்ன நினைக்கீங்க? நீங்க அந்த உருவத்தை வச்சு வழிபடுறோடைய தலைவர்கிட்ட கேட்டு பாருங்க. நாங்க எங்க இதெல்லாம் நிறைய இது நடக்கும். எதுனா அந்த இந்து கோயில்லாம் நிறைய அந்த பேசுவாங்க, அதை பத்தி பேசுவாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க சிறுவம் கிடையாது. அவங்களுக்கு என்னது? சிறுவத்தை வச்சு வைக்க கூடாது. ஏன்னா அவர் உருவாக்கம் கிடையாது. ஆனால் எதற்காக வைக்கிறாங்க அப்படின்னா இப்படி இருந்தாலும் ஒரு நம்பிக்கை வருவதற்காக. அப்ப அவங்க எதனால வைக்கிறாங்கன்னா நம்பிக்கை இல்லாம அவிசுவாசத்தினால என்ன செய்றாங்க? வைக்கிறாங்க. நம்ம விசுவாசிக்கிறபடினால நமக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அதனால நம்ம பேரு நமக்கு பேர் விசுவாசிகள். அல்லேலூயா. அப்போ நீங்க விசுவாசித்தாதான் தேவன் யாருக்குள்ள இருக்காருன்னு நீங்க நம்புவீங்க. நீங்க விசுவாசித்தாதான் இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிச்சிட்டாரு நம்புவீங்க. நீங்க விசுவாசித்தாதான் அவர் என்னை நீதிமானாக்கி இருக்காரு நம்புவீங்க. அல்லேலூயா. இதையெல்லாம் நீங்கள் விசுவாசித்த பொழுதுதான் இது எல்லாம் உங்களுக்குள் வேலை செய்யும். அவரோடு நீங்க சஞ்சரித்துக் கொண்டிருப்பீங்க. உங்களுக்குள்ள எதையெல்லாம் சரிப்படுத்தணுமோ எதையெல்லாம் மாற்றணுமோ எல்லாவற்றையும் அவர் உங்களுக்குள் நடத்தி கொண்டே இருப்பார். நீங்க என்ன செய்யணும்னா அவரோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கணும். அல்லேலூயா. அவர் எனக்கு இப்படி செஞ்சிருக்கிறார், அவர் என்னை இப்படி நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியாம எனக்குள்ள ஒரு முடி கூட தரையில விழாது. அவர் சித்தம் இல்லாம எனக்குள்ள எதுவுமே அணுகாது. சகலத்தையும் என் வாழ்க்கையில நன்மைக்கு எதுவாகவே நடத்துகிறார். அவன் சொல்லுங்க பாப்பா எல்லாருமே, சகலவற்றையும் எனக்கு நன்மைக்கு எதுவாகவே நடத்துகிறார். ஒன்றுமே தீமைக்கானது அல்ல. தீமை எதுவுமே என்னை அணுக முடியாது. ஆமென். அல்லேலூயா. நீங்க இதை சொல்ல முடியுமா? தேவி சொல்ல முடியுமா உங்களால? ஆமென். சொல்ல பழகணும். ஆமென். எனக்கு எல்லாவற்றிலும் என் தெய்வம் என்னை நன்மைக்கு ஏதுவாக தான் நடத்துவாரு. தீமைக்கான எதையும் ஒருபொழுதும் என் தேவன் அனுமதிப்பதே இல்லை. அவர் அனுமதிக்காத எதுவும் எனக்குள் வர முடியாது. அல்லேலூயா. இந்த விசுவாசங்கள் உங்களுக்குள்ள வரும் பொழுது தீமை உங்களை அணுக முடியாது. அப்போ நம்ம இதெல்லாம் என்ன விசுவாசம் என்றால் எதனால விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா
ஒரு பாவத்தினால தண்டனை வரலாம். ஆனா இன்னைக்கு பாவத்தை அது வரக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு நீங்க சுமக்கக்கூடிய எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் சுமந்து தீர்க்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்களை பூர்ணப்படுத்துவதற்காக ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரத்திலே பூர்ணப்படுத்தி இருக்கிறார். இதுக்காக நீங்கள் பூரணப்பட வேண்டும் என்பதற்காக. இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா, அந்த சத்தியத்தை அறிந்து நீங்கள் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருப்பீங்கன்னா, நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க, நான் பூரணராக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் எப்ப உணர்வீங்க? அவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது. சீசர்கள் பேசுவதை கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். இவர்கள் படிப்பறிவு இல்லாதவங்க, இவங்க எப்படி இந்த ஞானம், இவ்வளவு ஞானங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா நீதிமொழியிலே சொல்லப்பட்டிருக்க, அவர்கள் ஞானிகளோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அப்போஸ்தலர் யாரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தாங்க? இயேசு கிறிஸ்துவோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறதுனால அவங்களுக்குள்ளே ஞானம் பெருக ஆரம்பிக்குது. அப்ப நீங்கள் யாரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தால் உங்களுக்குள்ளே ஞானம் பெருகும். இயேசு கிறிஸ்துவோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கணும். எப்படி சஞ்சரித்துக் கொண்டிருப்பது? அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிறதுனால சஞ்சரிக்கிறீங்க. அவருடைய வார்த்தையை நீங்கள் பேசுறதுனால சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறீங்க. அவருடைய வார்த்தையை நீங்கள் சிந்திக்கிறதுனால சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறீங்க. அவரோடு நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் பைபிளை படிக்கும் பொழுது அவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் அவரை பேசி அவர் செய்த நன்மைகள்லாம் நீங்க நினைச்சு கொண்டிருக்கும் பொழுது அவரோடு சஞ்சரித்துக் கொண்டே இருக்கிறீங்க. அல்லேலூயா. இவ்வளவு விஷயத்துல நீங்க அவரோடு சஞ்சரிக்க உங்களால முடியும். எப்பொழுதும் சஞ்சரிக்க முடியும். அல்லேலூயா. ஆமா. அவர் குளிச்சுட்டு வந்தா தான் என் வசனத்தை இப்படி தியானிக்கணும் அப்படிலாம் சொல்றவர் இல்ல. எப்பொழுதும் அவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறது போல அவர் நினைப்பது இல்லை. இந்த உலகம் அப்படி நினைக்கிறது. நம்ம இப்படி எல்லாம் இருந்தால் நம்மளை பார்ப்பார் உலகம் நினைக்கிறது. நாம் தேவன் உலகத்தை செய்தவர். நாம் தேவன் உலகத்தால் செய்வது போல அவர் செய்வது இல்லை. எல்லாம் கவனிச்சு கொள்ளலாம். அல்லேலூயா. சரி, அடுத்த ஒரு வசனம் படிக்குமா? 11:30.